மொழியில் 2 மொழியா 3 மொழியா அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் கம்யூனிகேஷனுக்கு ஒரு மொழி தேவை அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் இருக்குது. நமக்கு இன்னொரு மொழி வேணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ நார்த் இந்தியாவுக்கு நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு இந்தியை கற்றுக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு போய் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அங்கேருந்து இங்கே வரவங்க நம்ம கூட கம்யூனிகேஷன் வச்சுன்னா அவங்க இங்கிலீஷை கற்றுக்கட்டும், தமிழை கற்றுக்கட்டும். நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா அங்கே போய் ஒரு மாதம் இப்படி இருந்தாலே போதும், தன்னாலே அந்த லாங்குவேஜ் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும், நம்ம பேச ஆரம்பிச்சிடும், எல்லாமே தன்னாலே வந்துடும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளுமே அற்புதமான மொழிகள் தான். அதை நம்ம இந்த மொழி தான் நல்ல மொழி, அது நல்ல இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம அதை அழியாமல் பார்த்துக்கணும்னா நம்ம மொழியை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இன்னொரு மொழியை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ள நுழைய வச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும். அதனால் நம்ம மொழியை பாதுகாத்துக்கு எப்படியோ அதை தான் பார்த்துக்கணும். நம்ம இந்தியாவில் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இல்லை. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லா லாங்குவேஜுமே நாம் மதிக்கிறோம். அதனால தான் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே போல் அவங்க இந்தியை நமக்குள்ளே திணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக போராட்டம் முக்கியம்தான். ஏன்னா நம்ம லாங்குவேஜை நம்ம காப்பாற்றிக்கணும்னா நம்ம போராடித்தானே ஆகணும். தேங்க்யூ.